Vivo அவங்களோட Y சீரிஸ்ல Y17s அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் மாடல் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இன்றைக்கி இந்த ஃபோன் உங்கள் பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, இந்த ஃபோன் உண்மையிலே வேல்யூ ஃபார் மணியா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் ரெகுலராக இருக்கிற Vivo Y சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் டிசைன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எப்போவுமே நம்ம கலர்ஸை வந்து லாஸ்ட்டாக தான் பேசுவோம். பட் இந்த பர்பிள் கலரும் சரி, இந்த ஃபாரஸ்ட் க்ரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் ரீசெண்டாக வந்த மாதிரி எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. லேடிஸ்க்கு இந்த ரெண்டு கலர்ஸுமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். Y17s சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6.56 inches. டிஸ்பிளே பொறுத்தவரை ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரிசல்யூஷனும் HD+. ஃபுல் HD கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டில் அங்கே பெருசாக எதிர்பார்க்க முடியாது, 60 Hz தான். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 840 nits கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல பிரைட்டான டிஸ்பிளே தான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர் Y17sல மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் நல்ல ப்ராசஸர். உங்களால் ஒரு டே டு டே யூசேஜுக்கு மீடியம் யூஸராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். நார்மலாக ஓப்போவாக இருக்கட்டும் சரி, விவோவாக இருக்கட்டும் சரி, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் G35 இல்லை P35 தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போன வருஷத்து வரைக்கும். ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த G85 ப்ராசஸர் எவ்வளவோ பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரேம் வேரியன்ட் தான், 4GB ரேம். அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டு ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது, 64GB ஆர் 128GB ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ரேம்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 4GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை எங்கள் ரியரில் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல். ஸோ இந்த ப்ரைமரி சென்சார் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை எங்கே 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதை ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, காம்படிட்டரில் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க, அதாவது ஓப்போவில். ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸ் சார்ஜிங் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறத என்னோட ஃபீல். அடிஷ்னலாக Y17sக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 3.5mm ஜாக், IP54 ரேட்டிங் இருக்குது. கூடவே 4G சப்போர்ட், வைஃபை, ப்ளூடூத் வெர்ஷன் 5 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் Android 13 ரன் ஆகுது. இதுக்கு மேலே FunTouch OS வெர்ஷன் 13 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை Y17s பேஸ் வேரியண்ட், அதாவது 4GB ரேம் 64GB வேரியண்ட் 11,499க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 4GB ரேம் 128GB வேரியண்ட் 12,499க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள் யூஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் யூசேஜ் ஜென்ரலாக தான் இருக்க போகுது. பெருசாக ஒன்றும் நீங்கள் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறதில்ல, கேஷுவல் கேமிங் ப்ளே பண்ண போகிறீங்க, இல்லை கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோன் உங்களுக்கு போதுமானது. சப்போஸ் ரொம்ப இன்டென்ஸாக தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் உங்களுக்கு அதுக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்கான பட்ஜெட் இன்னும் அதிகமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோன் இந்த வேல்யூக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் 2லேருந்தே இந்த ஃபோனை நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.